यदीयपादाब्दानि गच्छति मे मनः राजगोपालपर्यन्तं वन्दे संस्कृतं गुरुं वन्दिन्यं सकलशोधविपूर्णवन्दं कृष्णादिसूरितमें वधूयरभक्तं श्रीराजगोपगुरुवर्यकृपात्प्रबोधं सूरीरराघवगुरुं शरणं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतः कतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्पदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना। भूतम् सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिश्राम् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषडकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम्। திருவெழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருளரென்னும் மறுமறை கலந்தாதி செய்தானடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்தே மனத்தாலும் வாயாலும் வன் குருகூர் பேணுமினத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்தே ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் ஷீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர்வன் புகழ் மேலான தமிழ் மறைகளாயிரமும் இன்ன முதத்தாய் ஷடகோபன் மெய்ம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விருநிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்கனதையும் தகையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். நமசபாயை பிரதி வருஷம் போல இந்த வருஷமும் ஜிஎஸ்பிகே மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணாவதார தினத்தை பாகவத அனுபவமாக பாகவதர் மூலமாக உபன்யாசிக்க கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். அதுல இந்த வருஷம் பராங்குஷ பாகவதம் என்பதாக தந்திருக்கின்ற தலைப்பு. பராங்குஷர் என்றால் நம்மாழ்வார். நம்மாழ்வார் கிருஷ்ணனை எப்படி அனுபவிச்சிருக்கார் என்பதை சொல்லணும். பொதுவாகவே எல்லா அவதாரங்களை காட்டிலும் தசாவதாரங்கள்ல ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம், இந்த ரெண்டு அவதாரமும் பூர்ணாவதாரங்கள். இந்த அவதாரங்கள்ல ஆழ்வார்களுக்கு ஈடுபாடு ரொம்பவும் ஜாஸ்தி. ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்துல ரொம்பவும் ஈடுபாடு ஜாஸ்தி எல்லாருக்குமே. ஏன்னா ராமாவதாரத்துல அவன் சக்கரவர்த்தி திருமகனா இருந்தபடியினால சாதாரணமாக இருந்த ஜனங்களுக்கு அவனோடு சேர்ந்து கலந்து பழகுவதற்கு அவன் தயாரா இருந்தாலும் இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. அவன் ஒரு ராஜகுமாரனாகவே பார்த்துட்டான். அதனாலதான் கிருஷ்ணாவதாரத்துல பகவான் என்ன பண்ணான்னா ஒரு யாதவ வம்சத்துல ஜனித்தான். ஜனித்ததென்னவோ அரச குலம் தான், வளர்ந்தது யாதவ குலம். அதனால இந்த சௌலபியம் ரொம்ப ஜாஸ்தியானபடியினால கிருஷ்ணாவதாரத்துல எல்லாருமே ஈடுபட்டிருக்கா.
எல்லா ஆச்சாரியர்களும் எல்லா ஆழ்வார்களுக்கும் கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபாடு ஜாஸ்தின்றது எத்தனை திரும்பி சொன்னாலும் அதுதான் அர்த்தம், அதுதான் வாஸ்தவம். பல ஆச்சாரியர்களுடையும் அர்ச்சாமூர்த்தி அபாவா திருமாளிகையில கிருஷ்ணன் அப்படின்றது பெரியவா சொல்லி கேட்டிருக்கோம். சுவாமி தேசிகன் கூட தனக்கு அந்திம திசையில பெருமாள் வேணுகோபாலனா சாதிக்கணும் தான் பிரார்த்திச்சார். ஆழ்வார்கள் எடுத்துன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபடாத ஆழ்வாரே கிடையாது. பூதனா சம்ஹாரமும் சகடாசுரனும் கோவர்தன தாரணம் இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லாத ஆழ்வார்களே இல்லை. பெரியாழ்வார் கிருஷ்ணனை ஒரு குழந்தையாகவே பாவித்து அந்த கிருஷ்ணனுக்காகவே ஒரு பிள்ளை தமிழ் பாடினார். ஆண்டாள் கிருஷ்ணனை ஒரு நாயகனாகவே பாவித்து அவனுக்காகவே நோன்பு நோற்றவள், அவனுக்காகவே 143 பாசுரங்களை அருளினவள். எல்லா ஆழ்வார்களும் உண்டு. ரங்கநாதனை தவிர வேற யாரையும் பாடமாட்டேன் அப்படின்னு அவரை மாத்திரம் மங்களாசாசனம் பண்ணவர் தொண்டரடிப்படி ஆழ்வார். நான் அவர் கூட பலவெழுந்தவளமான மதுரைமா நகரம் தன்னுள் கமலமாய் யானை கொன்ற கண்ணனைன்னு கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிச்சிருக்க. ரங்கநாதனை மாத்திரமே சேவித்து அவனை மாத்திரமே மங்களாசாசனம் பண்ண திருப்பானாழ்வார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன்னு மங்களாசாசனம் பண்ணிருக்கார் கிருஷ்ணாவதாரத்தை. ஆழ்வாரை தவிர நம்மாழ்வாரை தவிர வேற எந்த பெருமானையுமே பாடாத மதுரகவி ஆழ்வார் கூட ஆரம்பத்திலேயே தன்னுடைய பிரபந்தத்தை ஆரம்பத்திலேயே கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எப்படின்னு பெருமாளை காட்டிலும் எனக்கு ஆழ்வார்கிட்ட ஈடுபாடு ஜாஸ்தின்னு சொல்ல வந்தவர் அந்த பெருமாள் யாருன்னா கிருஷ்ணதான் சொல்றார். கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால்னு போறது. இந்த கிருஷ்ணாவதாரத்துல எல்லாரும் ஈடுபட்டிருக்க நம்மாழ்வாரை பத்தி சொல்ற போது கிருஷ்ணா தத்துவம்னே சொல்லலாம். அப்படிதான் அவரை சொல்றது. கிருஷ்ணாவதாரத்தில் இவர் எல்லா பாசுரங்களை பலவிதமான பதியங்களையும் கிருஷ்ணனை சொல்லாத இடமே கிடையாதுன்னு சொல்லிடலாம். இருந்தாலும் 5வது பதிகத்துல 5வது பதிகம் 5வது 10வது திருவாய்மொழி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும்னு இந்த திருவாய்மொழியில் இருக்கிற பாசுரங்கள்லாம் பார்த்தோம்னா பாகவதத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே ஒரு சுருக்கமா சொல்லி மாதிரி தோணும். அதனாலதான் இந்த பிறந்தவாறும் என்கிற இந்த பதிகத்தினுடைய அனுபவத்தை நம்ம அனுபவிக்கலாம். இந்த பதிகத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. முதல்ல நம்மாழ்வார் பத்துடை அடியவர் கிளியவன்னு முதல் 2 பாசத்துல சாஸ்திரார்த்தத்தை சொல்லி 2 திருவாய்மொழியில சாஸ்திரார்த்தத்தை சொல்லிட்டு 3வது பதிகம் ஆரம்பிக்கிறார். 3வது திருவாய்மொழி பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறலடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவனில் உரனிட யாப்புண்டு எத்திரம் உரளினோடு ஏங்கிருந்திருந்த எளிவேன்னு அந்த எளிவ அந்த ஒரு சௌலபியத்தை
சொன்ன உடனே அவருக்கு அந்த ரொம்ப ஈடுபாடுபட்டு அதிலேயே மூழ்கி இருந்தாராம். அதிலேயே மோகித்து தன்னை இழந்து அந்த அந்த கிருஷ்ணாவதார சேஷ்டனே நினைச்சுட்டு இருந்தாராம். என்ன சௌலபியம் என்ன சௌலபியம்னு. அதே மாதிரி அங்க 6 மாசம் மூழ்கி இருந்தவர் அப்புறம் ஒருவாறு தேடி பாக்கி பதிகங்கள்லாம் சொல்லிட்டு வரச்ச இந்த பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் இந்த பாசுரத்தை சொன்ன போது பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் இந்த பாசுரத்தை சொன்ன உடனே அப்படியே இதுல மூழ்கிட்டாராம். மோகித்து கிடந்தார். 6 மாசம் இதுல மோகித்திருந்தார்னு. 3வது முறையாக கண்கள் சிவந்து பெரிய வாய்னு 2 அந்தரியாமையை சேவித்த போது அவருக்கு அவ்வளவு மோகம் இருந்தது. அதுல மூழ்கி இருந்தார்னு. திருவாய்மொழிய 1000 பாசுரத்தின் நடுவில் இந்த பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணி அப்படியே ஆழ்வார் மோகித்து இருந்தார். என்ன மோகித்தனா மூர்ச்சாகி தூங்கி போயிட்டாருன்னு இல்ல. மோகித்து இருந்தார்னா அந்த அனுபவத்திலேயே ஈடுபட்டு இருந்தார். அப்படிப்பட்டதான ஒரு பெருமையுடையது இந்த பதிகம். இதுக்கு முன்னாடி நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலே என்ற பதிகத்துல ஆழ்வார் வானமாமலையை அனுசந்தானம் பண்ணி அந்த பெருமாளோட சேரணும்னு பாக்குறார். அதுதான் நடக்கிற. அதுக்கப்புறம் திருக்குழந்தை பெருமான கூட்டு பார்க்கிறார் 6வது முதேன்னு. அங்கேயும் இவருக்கு பெருமாளோட ஒரு சேர்க்கை கிடைக்கல. அடுத்ததாக 9வது புஸ்தகத்துல மானையை நோக்கு நன்னீர்ல திருவள்ளவாழ் பெருமான சேவிக்கிறதுக்கு கூப்பிடுறார். திருவள்ளாழ் பெருமான் ஆச்சரியமான திருவேணி. ஒரு 6 அடி உசரத்துல பெருமாள் ரொம்ப இருப்பார், கம்பீரமா. அந்த பெருமாளை சேவிச்சோம்னா அப்படி இருக்கும். அவ்வளவு அற்புதமான சேவை. ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெருமாளை ஸ்திரீகள் யாரும் சேவிக்க கூடாது அப்படின்னு இருந்துதான். இது அந்த ஊர்ல சொல்லி கேள்வி. அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ராஜாவோட குமாரத்தை இந்த பெருமாளை சேவிச்சுட்டு இவன் தான் எனக்கு கணவனாக மணாளனாக வரணும்னு அவள் மிகவும் பிடிவாதம் பிடித்ததாகவும், அதனால அந்த ராஜா ஸ்திரீகள்லாம் இந்த பெருமாளை சேவிக்க கூடாதுன்னு கட்டளை போட்டுட்டாகவும் கதை சொல்லுவான். அந்த ஊர்ல செவி வழி வந்த கதை இது. ஒரு 100 வருஷம் முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. 75 ஒரு 100ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் தான் அந்த ஊர்ல பெருமாள் ஸ்திரீகள்லாம் போய் பெருமாளை சேவிக்க போனான்னு. அவ்வளவு சுந்தரமூர்த்தி. ஆழ்வார் அந்த பெருமாளையும் பிரார்த்திக்கிறார். திருவள்ளாருக்கு புறப்பட்டு போலான்னு பார்த்தாருன்னா போற முடியலையா, அந்த பராங்குஷ நாயகிக்கு போக முடியல. பெருமாளோட எப்ப சேர்றது அப்படின்னு பார்த்தா இனி நம்மால போக முடியாது. எப்படி வானமாமலையும் திருக்குழந்தை எல்லா போல இந்த திருவள்ளாயும் அர்ச்சா திருமேனி. அதனால அவன் வரமாட்டான். அதனால இனிமே இவனை கூட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த மாதிரி வரக்கூடியவன் யாருன்னா பெருமாளுடைய விபவாவதாரங்களை ஈடுபட்டமானா அவன் வரலாம் இல்லையா அப்படின்னு நினைச்சாராம் ஆழ்வார். அர்ச்சா திருமேனியில பெருமாளுடைய சௌந்தரியத்தை அனுபவிக்கலாம். ஆனா விபவாவதாரத்துல அவன் பால்யத்திலும் யௌவனத்திலும் செய்த சேட்டைகள் எல்லாம் அனுபவிக்கலாமே. அதனால அந்த விபவாவதாரத்துல அனுபவிக்கலான்னு அதுல எந்த அனுபவத்தை எந்த விபவத்தை எந்த அவதாரத்தை கூப்பிடுறதுன்னு பார்த்தாரா. இப்ப சமீப காலத்தில் நடந்த அவதாரம், அதாவது ஆழ்வாருடைய அவதாரம் கலி பிறந்து 43வது நாள். அதுக்கு முன்னாடியோட கலி பிறந்து சில காலம் வரைக்கும் பெருமாளே இருந்தார் ஒரு கொஞ்ச நாளைக்கு. அதனால சமீபத்தில் இருக்கிற அவதாரம் இந்த விபவாவதாரம் கிருஷ்ணாவதாரம் தான். அதனால
கிருஷ்ணனுடைய சேர்க்கைதான் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவனுடைய குணசேஷங்களை நம்ம கண்ணால கண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கோசரம் அவனை கூப்பிடுறார் அப்படின்னு இந்த பதிகத்துக்கு சங்கதி வச்சிருக்கான். ஏன்னா அர்ச்சாவதாரத்துல பெருமான் அசையாம இருக்கிறவன் கண்டு கழித்து பேசுறதெல்லாம் விபாவதாரங்கள் தான் நடக்கும். அதனால விபாவதாரத்துல பெருமாளை சேவிக்கலாமே நினைச்சிருந்தே போனார். ஆனா அவனால அங்க சேவிக்க முடியலையா, பெருமாள் தன்னடை செவிக்கு எழுந்தருளிட்டார். இந்த ஆழ்வான் அனுபவிக்கச்ச ஒரு வாரம் முன்னாடி நாம பிறக்கலையே, ஒரு செவ்வாய் முற்பட பெற்றிடும் பல்லிலே பட்டு தெரித்ததே அப்படின்னு ஆழ்வார்க்கு அனுபவிக்கிறதா ஆழ்வான் சாதிப்பாராம். வாயில போடுறது பல்லில பட்டு தெரிச்சு வெளில போற மாதிரி ஆழ்வா பெருமாளை கண்டு அனுபவிக்கிறோம்னு நினைச்சு புறப்பட்ட போது ஒரு வாரம் முன்னாடி இன்னொரு செவ்வாய்க்கிழமை ஆழ்வான் பெருமாள் அவதற்கு ஒரு ஆழ்வான் அவதற்கு ஒரு செவ்வாய்க்கிழமை, நம்மாழ்வார் அவதற்கு செவ்வாய்க்கிழமை, அதுக்கு முன்னாடி ஒரு செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தா பெருமாளை சேவிச்சிருக்கலாம் போன்றது அப்படின்னு கூறத்தாழ்வான் அனுபவிப்பார்னு வியாக்கியானங்கள் இருக்கு. இன்னும் வியாக்கியானத்துல போனோம்னா ஆழ்வாரோட பெருமாளோட கலந்து அனுபவிக்கிறான்னு ஆழ்வார் தெற்கேந்து போறார். அந்த மதுரையில தெற்க உள்ள போர்ச்ச வடக்கு துவாசல் வழியா பெருமாள் புறப்பட்டு வெள்ள எழுத்தானாம், புறப்பட்டு தன்னடிச்சதுக்கு எழுந்துட்டானாம் அப்படின்னு. அதனால அவனை ரொம்ப துக்கத்தினால பெருமாள் ஆழ்வார் இங்க கூப்பிடுறார் அப்படின்னு புல்லானுடைய அனுபவமாக வீட்டில் இருப்பதாக வியாக்கியானங்களை காண்றது. புல்லாண்ட அனுபவம் என்னன்னா, உன்னுடைய திவ்ய தேட்சிதங்களை என்னால பார்க்க முடியலையே, அதை அனுசந்திக்கலான்னு ஆரம்பிச்சா கூட, திவ்ய சேஷங்களை அனுபவிச்சுட்டு இருக்கலான்னு ஆரம்பிச்சா கூட அது அனுபவம் பண்ண முடியல. அந்த அனுபவத்திலேயே தளர்ந்து போயிடுறாராம், மோகித்து அங்கேயே எடுத்துட்டாரோ. அதனால இந்த தளர்ச்சிய நீ எனக்கு போக்கும்படி பண்ணணும் அப்படின்ட்டுதான் இந்த பதிகத்துல பிரார்த்திக்கிறார். அப்படின்னு இந்த சைதில்யத்தை போக்கி அனுபவிக்க வல்லேனாம்படி பண்ணி அருள வேணும் என்று எம்பெருமானை சரணமாக பற்றி முடிக்கிறார். அப்படின்னா கொள்ளானுடைய திருவாராயிரப்படி. அதனாலதான் இந்த பதிகத்தால சொல்லப்படுற குணம் என்னன்னா, சைதில்யத்தை போக்கடிப்பது என்ற குணம்தான் இங்க சொல்றது. அந்த நெருங்கிய தனது ஆழ்வானுக்கு பெருமாளுக்கு நம்மாழ்வாருக்கு நெருங்கின காலம் இந்த கிருஷ்ணாவதாரமானபடியினால கிருஷ்ணாவதார அவதாரத்தை பேசி ஆரம்பிக்கிறார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்தன் நூடு புக்கு எனதாவியை நின்னு நின்னு உருக்கி உண்கின்ற இச்சிறந்த வான் சுடரே உன்னை என்றுகள் சேர்வதுவே. பிறந்தவாறும் பெருமாளுடைய அவதாரம். ஆறுன்னா இந்த இடத்துல ரீதின்னு அர்த்தம்.
இந்த பிறந்த ரீதி புறக்கட்ச எப்படி பிறந்தால் ஆழ்வார்கள் பல பேருக்கு இந்த கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபாடுக்கு இது ஒரு காரணம். பெருமாள் பிறந்தது சத்ரு கிரகத்துல. பல பேருக்கு நடுவே அவனை எப்ப கொல்லணும்னு காத்துட்டு இருக்கான் கம்சன், பிறந்த உடனே கொல்லணும்னு. அப்படிப்பட்ட பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுதான் ஆழ்வார்களுக்கு இஷ்டம். அதனாலதான் பல்லாண்டு பாடின நம்மாழ்வார் கூட பெரியாழ்வார் கூட எடுத்த உடனே மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணான்னு கிருஷ்ணனுக்கு தான் மங்களாசாசனம் பண்ணார் அப்படின்னு. அதனால கம்சன் காத்துட்டு இருக்கான் சொல்றதுக்கு. அப்படி இருக்கிற இடத்துல பெருமாள் பிறக்கிறார், அவதரிக்கிறார். பிறக்கிறது எப்படி? அவதாரம் பண்றச்சே சங்க சக்கர கதாபாணியாய் 4 திருக்கரங்களோட அவதாரம் பண்றார். அதை பார்த்த உடனே ரொம்ப அற்புதமா ஆச்சரியமா இருக்கு. அனத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் அப்படின்னு கதாயுதாயுதம் பலவித எல்லா சங்க சக்கர கதாதாரியாய் பெருமாள் அப்படி குழந்தை அவதாரம் பண்றது. அதான் பிறந்தவாறு. அது மாத்திரம் இல்ல, இது சாதாரண குழந்தைகளுடைய பிறப்பில்லையே, பெருமாள் ஆவிர்வாவம் பண்றார், அவதாரம் பண்றார். அந்த அவதாரம் பண்ணி அந்த தாயாறுகளுக்கும் ராமனாவதாரம் பண்ணாலும் சரி கிருஷ்ணாவதாரம் பண்ணாலும் சரி அந்த தாயாறுகளுக்கும் இவருக்கு புத்திரா அனுபவ ரசத்தை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கார். அதனால்தான் பிறந்தவாறும் பிறந்தவாறுன்னு பிறக்கிறது மாத்திரம் இல்ல, பிறந்த உடனே என்ன பண்ண காரியங்கள்லாம் என்னென்ன. பிறந்த உடனே அந்த குழந்தை பேசிட்ட, நீ யாருப்பா வந்திருக்கன்னு கேக்குறா. நான் தான் சாட்சாத் பகவான் தான் வந்திருக்கேன், என்னுடைய மாயையினாலதான் இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தையும் மாயையா போயாச்சு. நான் இங்க இருந்தா உங்களுக்கும் கஷ்டம், அதனால என்னை கொண்டு நந்தகோபனுடைய வீட்டுல வச்சிட வேண்டியதுன்னு சொல்லி, அதனால அந்த சமயத்துல இவர் பிறந்த குழந்தை பேசுற சமயத்துல அங்க இருக்கிற காவலாளிகள் எல்லாரையும் உறங்கும்படி பண்ணி அந்த திருமாலை அந்த காராகிரகத்தை ஜெயிலு இந்த காராகிரகத்தின் கதவெல்லாம் தானாகவே திறக்கும்படி பண்ணி கடந்து யமுனையை கடந்து போற வழியில அந்த யமுனா தேவி தானே அந்த நதி தன்னுடைய வெள்ளத்தை குறைத்துக் கொண்டு யமுனையை கடந்து அக்கறையில ஆயர்பாடியில கொண்டு பெருமாளைய விட்டுட்டு மறுபடியும் அந்த பெருமாளை அங்க இருக்கிற ஒரு பெண் குழந்தைய இங்க எடுத்துன்னு வந்து இது விடுற வரைக்கும் இத்தனை காலம் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் அவனுடைய ஆச்சரியமான சேட்சிதைகள். இப்படி பிறந்தவாறும் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை பெருமாள், ஆனால் அவன் வந்து பிறந்திருக்கான். எதுக்கு? ஆசிரியர்களோடு சேர்ந்து பழகுவதற்கு, தன்னுடைய பக்தர்களோடு கலந்து பழகுவதற்காக. அது மாத்திரம் இல்ல, குழந்தை குழந்தை நல்லா இருக்கக்கூடாதோ, அது மாட்டுக்கு சமுத்தா இருக்கக்கூடாதோ, அப்படிப்பட்ட நல்ல குழந்தையும் இல்ல. இந்த குழந்தை என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, ஓடுற பாம்பை பிடிக்கும், பாம்பு மேல நடமாகும். அப்படிப்பட்ட குழந்தை ரொம்ப குசும்பன், ரொம்ப தீம்பு. அதனாலதான் பிறந்தவாறுன்னு சொன்ன ஆழ்வார் உடனே வளர்ந்தவாறும், இவன் வளர்ந்த விதமும். வளர்ந்தவாறு என்னென்னலாம் பண்ண பெருமாள். முதல்ல பண்ண சேஷ்டிதம்,
பூதனைய போக மாய்க்கடித்தது, பூதனையை சாக வைத்தது. அது கண்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு திருமாளிகையா போந்து வெண்ணையை திருடி தின்றது. அதுக்கு முன்னாடியே சகடாசுர விற்த்தாந்தம். குழந்தையா வளர்ந்த காலத்துல பகாசுரன் என்ன, கேசி என்ன, இந்த மாதிரி பலவித அசுரர்களை அப்பப்போ கொன்னது. கோவர்தன விற்த்தாந்தம், கோவர்தனத்தை எடுத்து ஆயர்களுக்கு மலையிலிருந்து காப்பாற்றினது. அப்புறம் மதுரையில போய் கம்சனை கொன்னது. கம்சனை கொல்றதுக்கு முன்னாடி குவளையாப்பிடம் யானையை கொன்றது. அதற்கு பிறகும் ஜராசந்தன், தந்தவக்ரன், சிசுபாலன் அவெல்லாம் பண்ண சூழ்ச்சியை எல்லாம் தடுத்தது. இப்படி பலவிதமான மாயங்கள், பலவிதமான ஆச்சரியமான சேஷ்டங்கள், இதெல்லாம் தான் வளர்ந்தவாறும். இவன் வளருவதற்கு பலவிதமான இடையூறுகள், பலவிதமான தகராறுகள் இருந்தது, தடங்கல்கள். இது எல்லாத்தையும் மீறி வளர்ந்தவன். இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணான்னா, ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும். பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிவிட்டு செய்து போன மாயங்களும். பெரிய பாரதம், மகாபாரதத்தை கை செய்து அப்படின்னா இவன் கைகாரியம் பண்ணினா அப்படின்னா இவன் தான் முன்னிருந்து நடத்தினான். பாரத யுத்தமே இவன் நினைச்சிருந்தா, பகவான் இல்லையா, நினைச்சிருந்தா யுத்தமே வேண்டான்னு கூட முடிச்சிருக்கலாம். ஆனா அந்த பாரத யுத்தத்தை இவன் தான் பூபாரத்தை குறைக்கிறதுக்காக அப்படின்ற ஒரு வியாஜம், அந்த பாரத யுத்தத்தை இவன் தான் இருந்து நடத்தினான். பெரிய பாரதம் கை செய்து, இந்த பாரத யுத்தத்துல எத்தனை எத்தனை மாயங்கள். ஆரம்பத்துல வில்ல எடுக்க மாட்டேன்னு சொன்ன அர்ஜுனன் பயந்து வில்ல காண்டிவத்தை கீழே போட்ட அர்ஜுனனுக்கு அவனுக்கு உபதேசம் பண்ணி அவன் மூலமாக நமக்கு எல்லாருக்கும் இன்று வரை கிடைத்துக் கொண்டிருக்கின்றதான பகவத்கீதை உபதேசம். இந்த கிருஷ்ணனுடைய ஒரு துணை இல்லைன்னா ஈஸ்வரை கொண்டிருக்க முடியுமா, துரோணரை தாழ்ச்சிருக்க முடியுமா, கண்ணனை பரலோகத்துக்கு அனுப்பிச்சு இருக்க முடியுமா? இப்படி மகாரதர்கள் ஒவ்வொருத்தருடைய நிதனத்துக்கும் ஒவ்வொருத்தருடைய அழிவுக்கும் இவன் தான் காரணமாயிருந்தான். அந்த பாரத யுத்தத்துல கடைசி வரைக்கும் துரியோதனை கொள்றதுக்கு கூட இவன் தான் யுக்தியை சொல்லிக் கொடுத்தவன். அதற்கு பிறகு அஸ்வத்தாமன் அபாண்டவாஸ்திரத்தை விட்ட போதும் இவன் தான் காப்பாற்றினவன், இவர்களுடைய வம்சத்தையும் காப்பாற்றினவன். இப்படி பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு இவனை ஆசிரியத்த 5 பேருக்கு, உங்க 5 பேருக்கு குந்தி பிரார்த்திச்சா என் பசங்களுக்கு ஒரு நீ தீங்கு வரக்கூடாதுன்னு. இவனும் பதில் சொல்லிட்டார், 5 பசங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராதுன்னு. அவளும் 5 பசங்க தான் கேட்டான். கர்ணனை அவளும் விட்டுட்டான். அதனால இந்த 5 பேருக்கும் ஒரு தீங்கும் வராதுன்னு இவருக்கு காப்பாற்றி கொடுத்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும். செய்து போன மாயங்கள் பூபாரத்தை போக்கணும்னா எல்லாரையும் தானே போக்கணும். யார் யாரெல்லாம் வேணாம இருந்தாலோ அவெல்லாம் கூட. அதனால கடைசி காலத்துல தன்னுடைய எது வம்சத்தையும் ஒரு மாயம் செய்து அவர்களுக்குள்ளேயே சண்டை போடும்படி பண்ணி அவர்களை புல்ல பிடுங்கின போது அந்த புல்லெல்லாம் கையில ஆயுதமாய் மாறி அதனால ஒருத்தரை அடிச்சுட்டு செத்து போயிட்டான். இப்படி ரிஷிசாபத்தை உண்டாக்கி
தன்னுடைய எதுவம்சத்தும் எதுவம்சமும் தானே அழிந்து போகும்படி பண்ணவன். இப்படி செய்து போன மாயங்களும் எல்லாம் பண்ணி இவரே பெருமாளே தன்னடி சோதிக்கு எழுந்தருளினான். கிருத்வா பாராவதரணம் பிருத்திவியாக பிரசுலோசனாக மோகயித்வா ஜெகத் சர்வம் கதஸ்வம் ஸ்தானமுத்தமம் அப்படின்னு பாகவதத்தில் இருக்கிற விஷயம். அதனால எல்லாரையும் மோகம் பண்ணவன். சில பேரை பக்தர்கள் எல்லாத்தையும் அவனுடைய ஆச்சரிய சேஷிதங்களினாலையும் அவனுடைய வாத்சரிய அதிசயத்தினாலையும் மோகிப்பித்தான். சிலருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல, இவன் கிருஷ்ணன் நம்மளோட கூட பிறந்தவன், நம்மள மாதிரி இருக்கான் இவன் அப்படின்னு ஞானமே இல்லாம இருக்க சில பேர்கள்லாம் அப்படி அஜ்ஞராவே வச்சு அவரை மோகிப்பித்தவன். பகைவர்களை என்ன பண்ணான்னா, இவனுக்கு பெரியவன் நம்மளை காட்டில வீரியம் உள்ளவன் தெரிஞ்சிருந்தும் அவரை அஜ்ஞானத்தை விபரீதமான ஒரு ஞானத்தை கொடுத்து இவனை போய் நாம கொண்டு போடலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு விபரீத ஞானத்தை கொடுத்து அதனால வந்த ஒரு மோகத்தை பண்ணிவன். இப்படி எல்லாரையும் மோகிப்பித்தவன் இந்த கிருஷ்ணன். அவன் ஆழ்வாரையும் மோகிப்பித்தான். அதனாலதான் இந்த பாசுரங்களை சொன்ன போது ஆழ்வார் மோகித்து கிடந்தார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும். இதெல்லாம் நினைக்கிற போது எப்படி இருக்கு இந்த மாயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம். நிரந்தன்னோடு புக்கு எனதாவியை நின்று நின்று உருக்கி உண்கின்ற என்னுடைய ஹிருதயத்தினுடைய மர்மஸ்தானத்துல இந்த மாயங்கள் எல்லாம், இந்த சேஷிதைகள் எல்லாமே ஊடு புக்கு என்னுடைய ஹிருதயத்துல மர்மஸ்தானத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கு. இதெல்லாம் அது இருந்து நின்று நின்று அந்த ஹிருதயத்துல இருந்து அந்த நினைவு இருக்க காரணமாக அந்த நினைவிலேயே ஈடுபட்டு நின்று நின்று அதனால என்னன்னா எனதாவியை உருக்கி உண்கின்ற என்னுடைய ஆத்மாவை அப்படியே உருக்கிறது உன்னுடைய இந்த நினைவுகள் எல்லாம். அப்படி இருக்கிற நீ இச்சிறந்த வான் சுடரே உன்னை என்றுகள் சேர்வதுவே. இந்த சேஷ்டிதைகள்லாம் இருக்க நீ சிறந்த வான் சுடர். இச்சிறந்த வான் சுடரே, இந்த சிறந்த வான் சுடர் தீபம் ஒரு தேஜசா பெருமாள். அது எப்படிப்பட்ட சுடர்னா வான் சுடர், வானம் போல ஆகாசம் போல அளவற்றதான சுடர், அதுவும் சிறந்ததான வான் சுடர். வான் சுடருக்கு சிறப்பு என்னன்னா இது இப்போ வேற இதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வேற ஒரு சுடர் இல்லைன்றதுனால சிறப்பு. இச்சிறந்த வான் சுடர் இப்ப இருக்கிற சுடர், ஏன்னா இப்பதான பெருமாள் தன்னடி சோதிக்கு எழுந்தருளி இருக்கிறான். இப்ப பக்கத்துல இருக்கிறபடினால இச்சிறந்த வான் சுடரே. இந்த சம்போதனம் இருக்க பெருமாளை இந்த மாதிரி இச்சிறந்த வான் சுடரேன்னு கூப்பிடுறது என்னன்னா, நீ வான் சுடர், சிறந்த வான் சுடர். அதாவது அபரிச்சேத்தியமான சுடர்னு சொல்றதுனால என்னன்னா, நீ எப்படி அபரிச்சேத்தியனோ அதுபோல உன்னுடைய இந்த சேஷ்டிதங்கள்லாம் இருக்க அதெல்லாம் அபரிச்சேத்தியங்கள், அதெல்லாமும் அளவற்றவைகள். இந்த மாதிரி சேஷ்டிதைகளை வேற யாராலையும் பண்ண முடியாது. உன்னை தவிர வேற யாருக்கும் இந்த சேஷ்டிதங்கள் கிடைக்காது. அதனாலதான் சிறந்ததான வான் சுடர், அனுரூபமான வான் சுடர். இந்த சேஷ்டங்கள் எல்லாம் என் மனசுக்குள்ளேயே எப்போ நினைச்சுட்டே இருக்க. அதனால இச்சிறந்த வான் சுடர் அப்படின்னு. அதனாலதான் பெருமாள் இந்த சம்போதனத்தான் இந்த அர்த்தங்கள் தான் கிடைக்கிறது. இச்சிறந்த வான் சுடரே
உன்னை என்றுகள் சேருவதுவே. உன்னை நான் என்னைக்கு அனுபவிப்பேன், உன்னை நான் என்னைக்கு சேருவேன். நீ இப்ப இங்க இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க, உன்னை சேவிக்கன்னு நினைச்சா நீ இந்த கண்ணடி சோதிக்கு எழுந்தருளிட்டு நானா இங்க உட்காந்து இங்கேயே உன்னுடைய நினைவாலேயே கஷ்டப்பட்டு இருக்கேன். அதனால என்றுகள் நான் என்னைக்கு உன்னை சேர முடியும் அப்படின்னு தன்னுடைய கஷ்டத்தை இந்த பாசுரத்துல ஆழ்வார் காண்பிக்கிறார். இப்படி முதல் பாசுரத்துல பொதுவே கிருஷ்ணாவதார அனுபவம் அப்படின்னா பாகவதத்தில் இருக்கிற அனுபவத்துல இந்த பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்களை காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் அதுலயே எல்லா அவதாரங்களும் எல்லா அனுபவமும் வந்துருக்கு. அப்படி கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டிருந்த இந்த ஆழ்வார் அடுத்த பாசுரத்துல இந்த பெருமாளுடைய பாக்கிய அனுபவங்களையும் அதுவும் கிருஷ்ணாவதாரத்தில் உள்ள பாக்கிய அனுபவங்களையும் அனுபவிக்கிறார். வதுவை வார்த்தையுள் ஏறு வாய்ந்ததும் மாய மாவினை வாய் பிளந்ததும் மதுவைவார் குழலார் புறவை திணைந்த புழவும் அது இது உது எண்ணலாதன வல்ல என்னை உன் செய்கை நெய்விக்கும் முதுவைய முதல்வா உன்னை என்று தலை பெய்வனே. முன்னாடியே பால்ய சேட்சிதங்களை சொன்னார் முன்பாசுரத்துல. பால்ய சேட்சிதம் பின்ன பாரதம் செய்ததுன்னு எல்லாத்தையும் பொதுவா அனுபவிச்சது. இந்த அவதாரத்துல பெருமாளுடைய இதர குணங்களையும் சேர்த்து அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்துல பெருமாளுடைய பெரிய ஒரு குணம் என்னன்னா, நாம் அவனை சேர்ந்தவன் அப்படின்னு அவன்கிட்ட போய் ஆசிரியமானா பின்ன அவன் நம்மளை கைவிட மாட்டான், வேற யாருக்கிட்டையும் நம்மளை காண்பிச்சு கொடுக்க மாட்டான். நீ அவர்கிட்ட போ அவர் காரியம் செய்வேன்னு சொல்ல மாட்டான். தனக்கு தன்னை சார்ந்தவர்களை பிறருக்கு அதீனமாக செய்யாமை, இது அவருடைய ஒரு குணம். தன்னை சார்ந்தவர்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்குதல், இது இரண்டாவது குணம். அப்புறம் எல்லாரையும் தன்னுடையவராக செய்தல். இந்த மூன்று மகாகுணங்கள், இந்த குணங்களை ஈடுபட்டதா மூன்று விற்த்தாந்தங்களை சொல்லி உன்னுடைய குணங்களை என்னன்னு சொல்லுவேன். உன்னுடைய ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு சேஷ்டையும் நினைக்கிற போதெல்லாம் நான் உருகி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த பாசுரத்துல சாய்க்கிறேன். அதுல முதல் குணம் வதுவை வார்த்தையுள் ஏறு வாய்ந்ததும். வதுவை வார்த்தை அதாவது விவாக பிரசங்கம். நப்பினை பிராட்டி கும்பனுடைய குமாரத்தியாக, நீலா பிராட்டி நப்பின்னையாக கும்பனுடைய குமாரத்தியாக அவதாரம் பண்ண போது இவளை யாருக்கு கொடுக்கலான்னு கும்பன் யோசிச்சாரா? 7 காளைகள் இருந்தது. அந்த 7 காளைகளையும் எவன் அடக்கிறானோ அவனுக்கு தான் அப்படின்னு ஒரு சேம்பரத்துல இந்த மாதிரி ஒரு கட்டளை இட்டார் கும்பன். நப்பின்னைன்றவர் நீலா தேவியோட அவதாரம், நம்மை சேர்ந்தவளானபடியினால இவரை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றபடியினால தானே சென்று அந்த 7 காளைகளையும் அடக்கி அவளை கைப்பிடித்தவன். அதனால்தான் வதுவை வார்த்தையுள் ஏறு பாய்ந்ததும்
அப்படின்ற இந்த இதனால தன்னை சார்ந்தவரை மற்றவருக்கு அதீனம் ஆக்காமை, மற்றவர்களுக்கு அடியவராக செய்யாமை அப்படின்ற இந்த ஒரு மகாகுணம் இந்த விற்த்தாந்தத்திலேயும் தெரியறது. மாய மாவினை வாய் பிளந்ததும். அடுத்ததாக கேசி நிதனத்தை சொல்றார். கேசின்ற ஒரு ராட்சசன் ஒரு குதிரை வடிவெடுத்து வந்தான். அவன் மாய ரூபம் எடுத்து வந்திருக்கான். மாயமான மான்ற பொருளுக்கு குதிரைன்னு ஒரு அர்த்தம். மாய மாவினை வாய் பிளந்ததும் அவனுடைய ரெண்டு வாயிலையும் வாயில ரெண்டு கையும் வச்சு அப்படியே ரெண்டா கிழிச்சு போட்டார் பெருமாள். வியாபிதாஸ்யோ மகாரௌத்ரா சோசுர கிருஷ்ணபாகுணா நிபபாதத்விதா பூதோ வைத்யுதேன யதா த்ருமஹா. எப்படி ஒரு மரமாவது ரெண்டா பிளந்து விழறதோ, மின்னல் பாய்ந்து மரம் ரெண்டா பிளந்து விழறதோ, அதுபோல இவனுடைய வாயில கைய வச்சு மின்னல் வேகத்துல அப்படி ஒரு கிழி கிழிச்சு போட்டாராம் பெருமாள். எதுக்கோசரம் இந்த ராட்சசனை பெருமாள் சம்மானம் பண்ணார்? கூட வந்த தன்னுடைய ஆயர் குலத்தை சேர்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காக. அதனால அவர்களுக்கு வந்த ஒரு அனிஷ்டத்தை, அவர்களுக்கு வந்த ஒரு கஷ்டத்தை போக்கினவன் அப்படின்றது இந்த ஒரு விற்த்தாந்தத்தினால தெரிய வருது. மாயமாவினை வாய் பிளந்ததும் மதுவைவார் குழலார் குறவை பிணைந்த குழவும். அந்த ராசக்கிரீடை விற்த்தாந்தம் சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. குறவைன்னா ராசக்கிரீடை. அவரெல்லாம் யாரோட ராசக்கிரீடை? கோபிகைகளோட ராசக்கிரீடை. இந்த கோபிகைகள் எப்படி இருந்தான்னா, குழலார் நல்ல பூவெல்லாம் வச்சிருந்த நல்ல திருக்குழல் கற்றைகளை உடையவன். நல்ல அவளுடைய கூந்தல்லாம் நல்ல அதிகமா நன்னா பூவோட நன்னா இருக்கு. அந்த பூவெல்லாம் எப்படி புது பூ, அந்த பூல மது தேன் இருக்கு, நிறைய பூ சூடின்னு இருக்கா. அந்த ஒவ்வொரு பூவில இருந்து தேன் வழிகிறது. அப்படி மதுவைவார் குழலார், தேன் சொருகின்றதான குழல். அவர்களோ அந்த குழலை உடைய கோபிகைகள் அவர்களோடு சேர்ந்து உறவை பிணைந்த குழவும். அவர்களோடு சேர்ந்து இவன் பண்ண ராசக்கிட ஒவ்வொருத்தர் கோபிகை நடுவிலையும் ஒவ்வொரு கிருஷ்ணன், ஒவ்வொருத்தர் பக்கத்திலையும். அப்படிப்பட்டதான இது இந்த ஒரு விற்த்தாந்தத்தினால என்னன்னா, பகவான் எல்லாரையும் தன்னை சேர்ந்தவனாக ஆக்கின்றான் அப்படின்ற ஒரு குணம் தெரியாது. அப்படி மதுவைவார் குழலார் உறவை பிணைந்த குழவும். இதெல்லாம் அது இது உது என்னலாவன அல்ல. அந்த அதுனா என்னைக்கோ நடந்து தூரக்க இருக்கிறது, இதுனா பக்கத்துல இருக்கிறது. உதுன்னா இதுல அபரோக்ஷத்துல பரோட்சத்துல இருக்கிறது, நம்ம காணாம. அப்படி உன்னுடைய குணங்களை இந்த குணம் அந்த குணம்னு எந்த குணத்தை எடுத்து என்னால சொல்ல முடியும்? அது இது உது என்னலாவன அல்ல இப்படின்னு பிரிக்க முடியாததா உன் குணங்கள் இருக்க. உன் செய்கை என்னை நைவிக்கும். அந்த செய்கையெல்லாம் என்னை, யார என்னை? உன் குணப்பிரசங்கத்தில் நையும் பிரகிருதியான எண்ணெய் அப்படின்ற உன்னுடைய குணத்துல இழுந்து கிடக்கின்ற எண்ணெய் நைவிக்கும், எல்லாம் என்னை தளரும்படி செய்கிறது இந்த குணங்கள்லாம். புதுவை அமுதல்வா
உன்னை என்று தலை பெய்வனே முது வைய முதல்வா. இதுவும் ரொம்ப இந்த சம்போதனமும் அர்த்தவத்தான சம்போதனம். நீ பிரளய காலத்துல கடல்ல மூழ்கி போன எல்லாத்தையும் காப்பாத்தி மறுபடியும் பழைய ரீதியே வைக்கக்கூடியவன் தானே முது வைய முதல்வா. வையத்திற்கு முதல்வன், வையத்திற்கு காரணமானவன். முது வைய முதல்வா, முன்பிருந்த வையத்திற்கு. முன்னாடி இருந்த வையம் அந்த லோகத்தை எல்லாம் நசிச்சு போய் அதுக்கப்புறம் நசிச்சு போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாத சமயத்துல மறுபடியும் நீ எடுத்து அதெல்லாம் சரிபடி மறுபடியும் சிருஷ்டிக்கிறவன். அந்த மாதிரி நான் இப்படி ரொம்ப நசிச்சு போயிருக்கேன், ரொம்ப தளர்ந்து போயிட்டு இருக்கேன். அதனால இந்த நைந்து போகின்ற என்ற இந்த உடலை ஒன்னாலதான் எனக்கு மறுபடியும் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு உழைப்பு கிடைக்க முடியும். அந்த என்னுடைய நைந்து போகின்ற இந்த சரீரமானது, இந்த உடலானது சரியாகணும்னா, அது மறுபடியும் கடினமாக நன்றாக வேணும்னா உன்னோடு நானு சேரணும். உன்னை என்று தலை பெய்வனே என்று நான் உன்னை அடைவேன் அப்படின்னு. அதனால என்னை தரிப்பித்து பிரளயத்தில் அழிந்தின ஜகத்தை உண்டாக்கினா போல என்னை தரிப்பித்து உன்னை அனுபவிக்க வல்லேனாம்படி பண்ண வேணும். பிரளயத்துல அழிந்து போன ஜகத்தினை, ஒண்ணுமே இல்லாம போன ஜகத்தை மறுபடியும் காப்பாத்தினியே, அதான் இந்த முதுவைய முதல்வான்ற இந்த சம்போதனத்தினால பிரளயத்துல எப்படி எல்லாம் நசிச்சு போறதோ அந்த மாதிரி நானு அவசன்னமாயின் இருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் எனக்கு போயிடுச்சு. எப்படி பிரளயத்துல ஒண்ணுமே இல்லாத சமயத்துல எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்தையோ, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருக்கிற என்ன நீ மறுபடியும் கொண்டு வரணும். மறுபடியும் என்ன, இந்த சரீரத்துக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுத்து அது உன்னோடு கலந்து பழகிறதுக்கு எல்லா விதமான சக்தியையும் நீதான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற. அதனாலதான் முதுவை அமுதல்வா உன்னை என்று தலை பெய்வனே. இந்த பாசுரத்துல மூணு விஷயம் முக்கியமா சொன்னது. மூணு குணம், மூணு சேஷ்டிதங்களை சொல்லி, அதனால பெருமாளுடைய மூணு குணங்களை சொல்லி, அப்படி உன்னை சேர்ந்த என்னை நீ வேற யாருக்கையும் விட்டு தரக்கூடாது. நீதான் என்னை கொண்டு எப்படி நப்பினை பிராட்டிய நீ ஏறுகளை அடக்கி அவளை கலந்தாயோ, அதுபோல என்னையும் என்னுடைய பாபங்களை போக்கி, என்னுடைய பிரதிபந்தகங்கள் தடங்கல்களை போக்கி, அதுக்குண்டார அனுஷ்டங்களை எல்லாம் போக்கி நீ எல்லாரையும் உண்ணாக்குறவன். அந்த மாதிரி நானும் உன்னுடைய விஷயத்துல, உன்னுடைய தேசத்துல உன்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவன் தானே. என்னையும் நீ கூட்டிக் கொள்ளணும் அப்படின்னு ஆழ்வார், அதாவது பராங்குஷநாயகி பிரார்த்திக்கிறார். பதுவை வார்த்தையுள் ஏறு பாய்ந்ததும் மாயமா வினைவாய் பிளந்ததும் மதுவைவார் குழலார் குறவை பிணைந்த குழகும் அது இது புது என்னலாவனவல்ல என்னை உன் செய்கை நெய்விக்கும். உன்னுடைய சேஷ்டங்கள் நான் என்னன்னு சொல்லுவேன். எல்லா கஷ்டம், உன்னுடைய சேஷ்டங்கள் எல்லாமே, எல்லா விதமான சேஷ்டங்களும் என்ன அப்படியே உருக்கிறது. முதுவைய முதல்வா உன்னை என்று தலை பெய்வனே. இப்படி பராங்குஷ நாயகியானபடியினால முதல்ல யமுனாவஸ்தையில அவன் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் ஈடுபட்டது இந்த பாசுரத்துல. அந்த யமுனாவஸ்தை அனுபவிக்கிறச்சியே நீ அன்னைக்கு மாத்திரம் இல்ல, உன்னுடைய பால்ய, உன்னுடைய சேஷ்டைகள், யமுனாவஸ்தையில பண்ண சேஷ்டைகள் மாத்திரம் இல்ல, பால்ய
பால்யாவஸ்தைகளை சேற்றையும் அந்த சேஷ்டங்களிலும் அந்த ஒரு செயல்களிலும் நான் ரொம்ப அனுபவிக்கிறேன், அதிலையும் நான் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்றத இந்த 3வது பாசுரத்தை சொல்றார். செய்யும் பூங்குழல் பேய்முறை உண்ட பிள்ளை தேற்றமும் பேர்ந்தோர் சாடிரச் செய்யபாதம் ஒன்றால் செய்தனின் சிறு சேவகமும் நெய்யுன் வார்த்தையுள் அன்னை கோல் கொள்ள நீயும் தாமரை கண்கள் நீர் மல்க பையவே நிலையம் வந்து என் நெஞ்சை உருக்குங்களே. பால்யாவஸ்தையில பண்ண காரியங்கள், அதுவும் முதல் காரியம் என்னன்னா பூதனா சம்ஹாரம். பூதனா எப்படி வந்தா? யசோத மாதிரி ரூபம் எடுத்து வந்தா. யசோத மாதிரி ரூபம் எடுத்து அவளை போலவே அலங்காரங்கள்லாம் பண்ணிண்டு நிறைய பூவெல்லாம் பூ சூடிண்டு வந்தாளாம் பூதனா. பெய்யும் பூங்குழல், பூவெல்லாம் பெய்யறதுன்னா என்ன? அவ்வளவு அதிகமான பூக்கள், அதிகமான பூவையோடு சேர்ந்து அந்த அப்படிப்பட்டதான கூந்தலை உடையவளான யசோத போல இவர் வரா. பேய்முலை உண்ட பிள்ளை தேற்றமும், அப்படி வந்திருக்கிற ஒரு ராட்சசி பேய். இவள் வந்திருக்கிறது குழந்தைகளுக்கு சாதாரணமாக கையில எடுத்தாலே இது அம்மாவோட கைன்னு நிச்சயமா தெரிஞ்சிடும். ஏன்னா அம்மாவுடைய 10 மாசம் இருந்தபடியினால இந்த அம்மாவோட உடம்பு சூடு அவருடைய குழந்தைகளுக்கு எப்படியும் தெரியும். கையில எடுத்தாலே இது அம்மா எடுக்கிறான்னு அம்மாவை தான் குழந்தைகள் முதல்ல புரியும். அந்த அம்மாவை மனது புரிஞ்சிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு இது அம்மாவோட ஸ்தன்யம், அம்மாவோட முலை, இது அம்மாவோட பால், இது வேற ஒருத்தர பால்னு தெரியாமையா இருக்கும்? நல்லா தெரியும் குழந்தைகளுக்கு. அப்படி இவனுக்கு தெரியும் இது அம்மா இல்லைன்னு தெரியும். அப்படின்னா குடிக்காம விட்டுருக்கலாம் முடியும் அந்த பாலை. ஆனா அந்த பாலையும் சாப்பிட்டான். ஏன்னா இது வந்திருக்கிறது பேய், இவ ராட்சசி, இவளை கொல்லணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டான் பெருமாள். அதனாலதான் பேய்முறை உண்ட பிள்ளை தேற்றமும், குழந்தையா இருக்கிறதே உண்டானதான இவனுக்கு உள்ள தெளிவு. தேற்றம்னா தெளிவு. பேய்முறை உண்ட பிள்ளை தேற்றமும். இது ஒண்ணும். அடுத்தது என்னன்னா, இவளாவது அம்மா வேஷம் போட்டுண்டு வந்தவ குழந்தைய ஏமாத்துறதுக்கு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லாம பக்கத்துல இருக்கிற அந்த தொட்டில் பக்கத்திலேயே இருக்கிற தொட்டில இருக்கிற ஒரு சகடமாகவே இருந்தவன் சகடாசுரன், ஒரு சக்கரமாகவே உள்ள இருந்தவன். அப்படி அந்த சக்கராசுரனை விளையாட்டா சும்மா பாலுக்கு அலறா மாதிரி, குழந்தைகள் பாலுக்கு அலர்ச்ச கையும் காலம் உதச்சிக்குவேன், அந்த மாதிரி காலை வெறும பாலுக்கு அலறா மாதிரி காலை உதைக்கிற மாதிரி உதைச்சு அந்த சகடாசுரனை கொன்னது. பேர்ந்தோர், பேர்ந்து அதற்கு மேலாக செய்ய பாதம் ஒன்றால், செய்ய பாதம் உன்னுடைய அழகான சிவந்ததான திருவடி, அந்த செய்ய பாதம் ஒன்றால் 2 திருவடி கூட இல்ல, ஒரே ஒரு திருவடி. சின்ன குழந்தைக்கு அந்த காலில் எவ்வளவு பலம் இருந்துட போறது? குழந்தை ஒரு 6 மாசம் கூட ஆல, இந்த குழந்தைக்கு திருவடியில காலில் என்ன பலம் இருக்கும்? சக்கச்சவேன்னு இருக்கும். இதுவரை கால் பூமியில பதியாதுல. அம்மாத்து குழந்தைகளுக்கான காலை சிவப்பா இருக்கும். இவன் தான் சாட்சாத்தா பரமபுருஷனே அவதாரம் பண்ணிருக்கானே, இவனுடைய கால் எப்படி இருக்கும்? சக்கச்சவேன்னு இருக்காதா? அப்ப செய்ய பாதம் ஒன்றால் சாடிர செய்தனின் சிறு சேவகமும், அந்த சாடு, அந்த சக்கரம் வீர, அந்த சகடாசுரம் செய்ய பாதம் என்றால் ஓர் சாடிர, ஒப்பற்றதான சக்கராசுரன். சக்கராசுரன், அந்த சகடாசுரனுக்கு
ஏன் இவனுக்கு ஒப்பம் அப்படின்னா ஒப்பற்றதுன்னர், யாரும் தெரியாம உள்ள வந்து புகுந்துட்டு இருக்கான். ஒரு பக்கத்திலேயே வந்து எவ்வளவு தைரியமா வந்திருக்கான். அப்படிப்பட்ட சகடாசுரன் சாடு ஈரச் செய்த அந்த சகடம் முறிந்து விழும்படியாக, இந்த சகடாசுரன் இறந்து வீழும்படியாக செய்தனின் சிறு சேவகமும், அது வந்து உனக்கு என்ன பெரிய கஷ்டமா? உன்னுடைய சிறியதான ஒரு சேவகம், சேவகன்றத வீரத்தன்மைன்னு வியாக்கியானம் பண்ற, ஒரே ஒரு திருவடியினால ஒரே ஒரு சின்னதா ஒரு உதை கொடுத்து அதனாலேயே அந்த சகடாசுரனை வீழும்படி செய்தது. இது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வந்ததுன்னா அம்மா கிட்ட யசோதை கிட்ட ஒவ்வொருத்தியா வந்து கிருஷ்ணனை பத்தி புகார் சொல்றான். ஒரு 10 பாசுரம் இருக்கு கிருஷ்ணனை பத்தி புகார் சொல்றதாவே பெரியாழ்வார் திருமொழியில. இந்த மாதிரி 10 பாசுரம் புகார் சொல்றது. ஒவ்வொருத்தர் மாதிரி வந்து என்னகம் என்று நான் வைத்து போந்தேன், இவன் கவலத்தை பெருத்தி போந்தான், பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையால் என் மகளிருப்ப மேலகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேச நின்னேன், சாலக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்னான், ஆலை கரும்பின் மொழியணைய அசோதனங்காய் உன் மகனை கூவாய் அப்படிங்கிற பெரியாழ்வார். பாலை கறந்து அடுப்பு மேல வச்சுட்டு பாக்கிறதுக்கு காவலுக்கு என் பொண்ணை வச்சுட்டு போயிருக்கா. எங்க போனானா பக்கவாட்டுக்கு போய் அடுப்புல மேல ஏற்றி வைக்க, ஐயோ தீ இல்லையே போறலையேன்னு தெரிஞ்சுது. இப்பெல்லாம் யார் பக்கத்துல இந்த காலம் மாதிரி என்ன மேட்ச் பாக்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா, எல்லா ராத்திலும் அடுப்புல எப்பவும் தீ இருந்துட்டே இருக்கும். யாராவது ஒரு ஆத்துல தீ இல்லாம பக்கத்துல போய் வாங்கிட்டு வருவா. அந்த மாதிரி மேலண்டை ஆத்துல போய் தீ வாங்கிட்டு வரதுக்கோசரம் போன இடத்துல விரும்ப போக முடியுமா? ஏதோ ஒரு கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் அங்கேயே பேசிட்டு இருந்துட்டேன். மாட்டிட்டு போனா பேசிட்டு தானே வருவா. அப்படி பேசிட்டு இருக்கிற போது இவன் என்ன பண்ணான்னா உள்ள புந்து எல்லாத்தையும் சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான்னு. இப்படி ஒவ்வொருத்தரா புகார் சொல்ல வராலாம். அப்படி புகார் சொல்லி சொல்லி யாராவது ஒருத்தர் நெய் சாப்பிட்டா, நான் சாப்பிட்டானா யார் சாப்பிட்டா அப்படின்னு கூட சொல்றது இல்ல, நெய்ய சாப்பாடு நெய்ய குடித்தான் அப்படின்னு சொன்னாலே போறோம். ஐயோ இவனை பத்தி தான் புகார் சொல்றான்னு நினைச்சுப்பா யசோதா. நெய்யுன் வார்த்தையுள், நெய் உண்ணுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை யார் பண்றா எதுக்கு பண்றா அப்படின்லாம் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வார்த்தையை கேட்ட போது அந்த வார்த்தை உள்ள போறச்சு உன்னை யசோதை என்ன பண்றாரா, அன்னை கோல் கொள்ள இருந்தான நெய் சாப்பிட்டானா அப்படின்னு அவளே நினைச்சுட்டு கையில ஒரு சின்ன துரும்பு, அந்த துரும்பை எடுத்து அதை எடுத்து அடிக்கிறதுக்காக அவ வந்து கையில எடுத்துக்கிறாளா. அன்னை கோல் கொள்ள அவ கையில அந்த குச்சியை பார்த்த உடனேயே பெருமாளுக்கு அவங்களை அடிக்க போறா அப்படின்னு உடனே கண்ணில் அப்படி நீர் சொரியறதா. அப்படி நீயும் தாமரை கண்கள் நீர் மல்க, உன்னுடைய செந்தாமரை கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் வழிகிறது. கையவே நிலையும், அதனால ஓடலான்னா ஓடுறதுக்கு மனசு இல்ல, ஓடவும் போக முடியாது, இங்க இருக்கவும் முடியாது. ஒரு காலம் முன்னு வச்சுட்டு போலாமா வேணாமான்னு இருக்கிற நிலை. பையவே நிலையும் வந்து நம்மாழ்வார் இந்த மாதிரி சாதிக்கிறார். அந்த நிலையன்னு இதே விஷயத்தை தான் குலசேகர ஆழ்வார் முகிழும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும்
முகிழிலம் சிறு தாமரை கையும் எழில்கள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எல்கு நிலையும் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும். குழந்தைகள்லாம் பயத்துல அழறதுன்னா, நம்மாத்து குழந்தைகளை கூட பார்த்தா தெரியும், பயத்துல அழறதுன்னா அந்த வாய் கொஞ்சம் அப்படியே துடிக்கும். அணிகள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும், என்ன அடிக்காதமா அடிக்காதமான்னு கை கூப்பிட்டு தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே. எனக்கு இதெல்லாம் பார்க்க கிடைக்கலையேன்னு தேவகி புறம்பில் இருக்கிறது பாசுரம் இது. இதேதான் சுவாமி தேசிகனும் கோபால விம்சதியில அர்த்தும் கும்பே வினிகித கடகா பாதுகை ஐயங்கவீனம் துஷ்வா தாம கிரகண சட்டுலாம் மாதரம் ஜாதரோஷாம் பாயாத் ஈஷத் பிரசலித பதா நாபகச்சன் திஷ்டன். காலை எடுத்து வச்சிருக்கா, நாபகச்சன் போகவும் இல்ல ந திஷ்டன், நிக்கவும் இல்ல, பையவே நிலையும். அப்போ அம்மா சொல்றத கண்ணை மூடிக்கிறான். வித்யாகோப ஸ்தபதி நயனே நீலயன்னு விஸ்வகோப்தான்னு. அப்படிப்பட்டதான இந்த அவஸ்தை இதை நினைக்கிற போது அப்படியே ஆழ்வாருடைய நெஞ்ச உருக்கிறது. நெய்யும் வார்த்தையுள் அன்னை கோல் கொள்ள நீயும் தாமரை கண்கள் நீர் மல்க பையவே நிலையும் வந்து. இதெல்லாம் வந்திருக்கு. வந்துன்னா என்ன, இதெல்லாம் என் நெஞ்சில புகுந்து இருக்கு. நெஞ்சுள் புகுந்து என் நெஞ்சை உருக்குங்களே. ஏற்கனவே நான் என் நெஞ்சு எப்படி இருக்கு, கிருஷ்ணனை காணுமே காணுமேன்னு கதறின் இருக்கு. 5ஆம் பத்து ஆரம்பத்திலேயே ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலேன்னு ஆரம்பிச்சவர் இல்லையா. அதனால இந்திய திருவாளை காணாதபடினால கதறின் இருக்கிற இந்த நெஞ்சு, அந்த நெஞ்ச திடமா இருக்கிற நெஞ்ச ஒரு திரவியம் போல, ஒரு திரவம் போல அப்படியே உருக்கிறதா இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு. அதனால இவனை எப்ப கிடைக்கும்னு தேடிட்டு இருக்காராம். பெருமாளை எப்ப சேருவான்னு. அதனால உன்னை எங்கு தலை பெய்வனே அப்படின்னு நீ கண்ணால கிடைச்சு உன்னை சேர்ந்து அனுபவிச்சாதான் எனக்கு இந்த மோகம் தீரும் அப்படின்னு இந்த பாசுரத்துல பிரார்த்திக்கிறேன். பெய்யும் பூங்குழல் பேய்முலை உண்ட பிள்ளை தேற்றமும் பேர்ந்தோர் சாடிரச் செய்யபாத முன்னால் செய்தனின் சிறு சேவகமும் நெய்யுன் வார்த்தையுள் அன்னை கோல் கொள்ள நீயுன் தாமரை கண்கள் நீர் மல்க பையவே நிலையும் வந்து என் நெஞ்சை உருக்குங்களே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. பாக்கி நாளைக்கு அனுபவிப்போம். தன்யவாதம்.